தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னலாம் பண்ண போகுதுன்னா, பண்ண போகுது. பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. யாராவது தனுசு ராசிக்காரங்க அடுத்தவங்கள பத்தி நீங்க காசிப் பேசுனீங்கன்னா, நீங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள ஆபீசர் கிட்ட போயிடும். அப்புறம் பிம்பிளிக்கா பிளானி தான். ஏன்னா, எதிரிய பக்கத்துல வச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. துரோகிய கூட வச்சுட்டு இருக்கோம். ஒண்ணுமே பண்ண முடியாது. 8ஆம் இடம் ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கும் போது கூடவே சுக்கிரனுடைய அமைப்பு. ஏன்னா அவர் நம்மளுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி. தேவையில்லாத மறைமுக எதிரியை கிரியேட் பண்ணுவார். நம்ம உருவாக்கி பேசுற இடத்துல கவனமா இருக்கணும். இல்லைன்னா நம்மளை பத்தி அப்புறம் 4 பேர் பேசிடுவாங்க. பரம்பரை நோயா சொல்லக்கூடிய இந்த சுகர் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா ஒரு 300 200 தொட்டி பார்க்கறதெல்லாம் நடக்கும். அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கும் நல்லது. இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு கெட்டது. உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு வரலையே. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், நான் யார் தெரியுமா? நான் சுயம்பு. நானா வந்தேன், எனக்குன்னு எந்த முகவரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகுதுன்னா பண்ண போகுது. பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. என்ன பண்றது? ஒரு மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. உங்க குருவை யார் போய் 8ஆம் இடத்துல உட்கார சொன்னது? நான் உட்கார சொன்னேன். பத்தாததுக்கு சுக்கிரனையும் கூட்டி. ஏற்கனவே எதிரி நம்மளுக்கு சொல்லவே வேணாம். அவ்வளோ எதிரி இருக்காய்ங்க. சுக்கிரனையும் வேற வந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால கொஞ்சம் எதிரிகள் கை வெளுத்திருக்குமா? எஸ், கொஞ்சம் லைட்டா. ஆனா ஒண்ணு, 2ஆம் இடத்துக்கு 2 பேரும் சேர்ந்து பார்வை குடுக்க போறாங்க. அதனால ஒண்ணும் பெரிய பிரச்சனைலாம் இல்ல. இருந்தாலுமே நானா நீயான்ற போட்டி நெறைய இந்த தடவ தனுசு ராசிக்காரர்களுக்குள்ள எழும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு பார்த்து போணுமோ, பார்த்து போணுமோ, பார்த்து போணுமோன்ற ஒரு சின்ன ஒரு 10 நாளைக்கு ஒரு மாரியான ஒரு பீதிய மிஸ்டர் குரு குடுப்பாரு. அவருடைய சுய நட்சத்திரத்த தாண்டி பூசத்துக்குள்ள வரணும். அதுவரைக்கும் கொஞ்சம் அப்படியே நமக்கு நாமே குருவாயி சில விஷயம். ஏன்னா தனுசு நான் ஏற்கனவே சொன்ன மாரி பேராசிட்டமாலா எனக்கு தெரியுமே, பேனா எனக்கு தெரியுமே, எல்லாமே எனக்கு தெரியுமேன்னு சொல்லக்கூடிய கேட்டகரி. எல்லாமே உங்களுக்கு தெரியும் தான். இருந்தாலும் ராகுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா சும்மா விட்டுருவாரா? 3ஆம் இடத்துல போய் ராகு அமர்ந்திருத்தல் அப்படின்றது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானத்தை தாண்டி காசிப் பேசக்கூடிய இடம். யாராவது தனுசு ராசிக்காரங்க அடுத்தவங்கள பத்தி நீங்க காசிப் பேசுனீங்கன்னா, நீங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள ஆபீசர் கிட்ட போயிடும். அப்புறம் பிம்பிளிக்கா பிளானி தான். அதனால அதுல மட்டும் கவனமா இருக்கணும். யார பத்தியும் காசிப் பேசாதீங்க. யாராவது உங்கள பத்தி காசிப் பேசினாலும் அத காது குடுத்து கேட்காதீங்க. இது 2 பண்ணாம இருந்தாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 1 மாசம் சூப்பரா இருக்கும். ஏன்னா, எதிரிய பக்கத்துல வச்சுட்டு இருந்தாலும் பரவால்ல. துரோகிய கூட வச்சுட்டு இருக்கோம். ஒண்ணுமே பண்ண முடியாது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிந்து இந்த 1 மாதம் என்பது கொஞ்சம் இயலாமை அதிகரிக்கும். இந்த இயலாமை என்பது அது பண ரீதியாக இருக்கலாம், பொருள் ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், ஓய்வு ரீதியாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு இயலாமை எட்டி பார்க்கறதுக்கான காரணிகளா இருக்கு. கொஞ்சம் ஹெல்த்த பார்த்துக்கணும். மென்டல் ஹெல்த்த பார்த்துக்கணும். பிசிக்கல் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஓகே. இது 2 மட்டும் இந்த தடவ கட்டாய தேவையா இருக்கு. ஓகே. இந்த 8ல குரு இருக்கிறது ரைட்டா? தப்பா? ஐயோ! குரு மறைஞ்சிட்டார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. குரு இருக்கிற இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவாரா? நம்ம சயின்ஸா பேசுவோமா? குரு இருக்கிற இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவாரு. பால் படுத்துவாரா? அப்ப 8ல குரு இருந்தா என்ன பண்ணுவாரு? 8ஆம் இடம்னா என்ன? திடீர் அதிர்ஷ்டம். அது மட்டுமா? கெட்ட பேரெல்லாம் 8ஆம் இடங்க. அதே மாரி விபத்து, கண்டம் எல்லாம் 8ஆம் இடம். மேல இருந்து விழுறதெல்லாம் 8ஆம் இடம். அந்த இடத்துல போய் குரு உட்கார்ந்தா என்ன ஆகும்? அந்த இடத்த தவிடு பொடி வைப்பாரு. அப்ப இதுவரைக்கும் இருந்த நெகட்டிவ் எல்லாம் போகுது. 8ஆம் இடத்துல குரு உட்காருது அப்படின்றது சூப்பர். அதுவும் ராசிநாதனே போய் 8ஆம் இடத்துல உட்காருதுன்றது அதோட சூப்பர். அது இன்னொன்னு என்ன தெரியுமா? 4ஆம் இடமான கேந்திரத்துக்கு பார்வை குடுக்க போறார். இதுவே அதோட ஃபென்டாஸ்டிக். சுயம் இயங்க போகுது. அர்த்தாஷ்டம சனியில இருந்துட்டு அம்மாட்ட பேச்சுவார்த்தை வாங்கி திட்டு வாங்கிட்டு இருந்தா அத்தனை தனுசு ராசி எனக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன். அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் குருவோட ஒற்றை பார்வையால் அப்படியே கொஞ்சம் குறைய போகுது. சுயம் இயங்க போகுது. நெறைய பேர் இந்த தடவ புது புது ட்ரெஸ் வாங்க போறீங்களோ? ஏன்னா 4ஆம் இடம் தான் சொக்கா. அங்க போய் இருக்கு. நெறையா வந்து ஏதாவது சேல்ல போடுவானா? ஆடி சேல்ல போடுவானா? ஆவணி சேல்ல போடுவானான்னு இப்பயே ஆடி மாசம் வரல. ஆனா ஆடி சேல்ல போய் ட்ரெஸ் வாங்குறதுக்கான அமைப்பு யாருக்கு உண்டு? தனுசுக்கு மட்டும் உண்டு. ஆண்களுக்கு நெறைய இந்த தடவ ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள். சொக்கா இதெல்லாம் 4ஆம் இடம். அதே மாரி அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் 4ஆம் இடம். அப்ப அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடத்துல குருவோட பார்வை அப்படின்றது உட்கார்ந்தே சாப்பிட டைம் இல்ல டைம் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஓடுனதெல்லாம் போயிட்டு எப்படி டைம் போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாரி நம்ம உட்கார்ந்துட்டே இருக்க போறோம். எஸ். அதனால இந்த தடவ கொஞ்சம் லைட்டா லைட்டா மூளை வந்து ஃப்ரீஸ் ஆக போகுது. அதனால அத மட்டும் கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணணும். இல்லன்னா தேவையில்லாத நெகட்டிவிட்டி உள்ள வந்துரும். இந்த 8ஆம் இடம்
ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கும் போது கூடவே சுக்கிரனுடைய அமைப்பு. ஏன்னா, அவர் நம்மளுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி தான். என்னதான் அவர் 11ஆம் வீட்டு அதிபதியாகவே இருந்தாலுமே, இந்த பக்கம் 6ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. குணரோக சத்ரு. தேவையில்லாத மறைமுக எதிரியை கிரியேட் பண்ணுவார். நம்ப உருவாக்கிக்குவோம். அதனால கொஞ்சம் இந்த தடவ வாய்க்கு ஜிப்லாக் கவர் போட்டுக்கிறது நான் தானே சொல்ல முடியும். அப்புறம் வேற யார் சொல்லுவா? ஒரு தங்கச்சியா, ஒரு ஃப்ரெண்டா நான் தானே சொல்ல முடியும். அதனால கொஞ்சம் பேசுற இடத்துல கவனமா இருக்கணும். இல்லன்னா, நம்மள பத்தி அப்புறம் 4 பேர் பேசிடுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். தினம் காலைல போம்போது பி கேர்ஃபுல்ன்னு சொல்லிட்டு போயிடுங்க. இது மட்டும் தான் இப்போதைக்கு தனுசுக்கு. நல்லதே நடக்காது. அப்பன்னா இத்தன நாள் 7ஆம் இடத்துல உட்காந்து பார்க்குறாரு. சூப்பரா இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்கன்னு சொன்னேன். இப்ப 8ஆம் இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 மாசம் தான். அதுக்கப்புறம் ஸ்வைங்கின்னு 9ஆம் இடத்துல வந்து செம்மையா மாஸ் காட்ட போறாரு. அதனால அத பத்தி கவலைப்பட வேணாம். ஒரு 3 மாசம் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீர்களேயானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கு. ஸோ இந்த தடவ 2 விஷயத்துல கவனம். தனுசு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். நெறையா பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாரி கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. சில பேருக்கு கொஞ்சம் அந்த 4ஆம் இடம்ன்றதுல அந்த மார்பகத்த இண்டிகேட் பண்ணும்ல. கொஞ்சம் மூச்சு வாங்குறது. இந்த செவ்வாய் வேற சும்மா இல்லாம வந்து உட்கார்ந்து ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு. அவர் யார் வாங்க சொன்னாரு. ஆனா வாங்கிட்டாரு என்ன பண்றது? அதனால கொஞ்சம் பிபி, டென்ஷனு பரம்பரை நோயா சொல்லக்கூடிய இந்த சுகர் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா ஒரு 300, 200 தொட்டு பார்க்குறதெல்லாம் நடக்கும். அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கும் நல்லது. இத மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மத்தபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு கேட்டதெல்லாம் கேட்டபடியே கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? அட இப்பதான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு. சும்மா படி படின்னு சாமிக்கு விட்டுறலாம். என்ன? வேணாம். ஸோ அதனால பெருசா ஒண்ணும் நெகட்டிவா இல்ல. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னும் 2, 3 மாசம் இருக்கு. நம்ம வந்து உட்காருவோம். கூட யாரெல்லாம் ஃப்ரெண்டுன்னு பார்ப்போம். பழகலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் கிளாஸ்ல இப்போ புக்க எடுத்து படிப்போம். அதனால தனுசு ராசிக்கார பிள்ளைங்கள யாரும் எதுவும் சொல்லாதீங்க. வுட்டுருங்க. 20 வயது 40 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைதியா இருக்கணும். சின்சான் மாரி 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாரி பேசி, அப்புறம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, "நீ எப்படி பேசுவ மச்சான் அந்த வரேன்னு" அவர ஏதாவது டார்ச்சர் பண்ணி, தேவையா அது நமக்கு? அதனால என்ன கேட்டாலும் அமைதியாக ஒரு 3 மாதங்கள் இருந்தீர்களே ஆனால் நல்லது. கொஞ்சம் வேலை பளு எட்டி பார்க்கும். ஆனா, அ 3ஆம் இடத்துல ராகுவுடைய அமைப்பு நெறைய பேர ஃபாரின் போக வைக்கும். நெறைய பேர வந்து ஃபாரின் போக முயற்சிப்பீங்க. நெறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ டிராவல் அதிகரிக்கும். தொலைதூரம் டிராவல் அதிகரிக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய டிராவலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. நெறைய பேருக்கு இந்த தடவ கொஞ்சம் கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்குலாம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆயிடும். அதுக்கு குரு உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்வார். ஏன்னா 8ல உட்கார்ந்து அத வந்து இது பண்றாரு. 6ஆம் வீட்டு அதிபதியும் வந்து உட்கார்ந்திருக்காரு அப்படின்றபோது, அது 2 பேரும் சேர்ந்து சமசப்தமா பார்வையா 2ஆம் இடத்துக்கு குடுக்குறாங்க. பத்திர ராஜயோகம் இந்த பக்கம் இயங்கிட்டு இருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா 50% நல்லது அப்படின்னா 50% கெட்டது, இந்த 50% நல்லது ஈக்குவல் பண்ணிடும். ஸோ தானிக்கு தீனி சரியா போச்சு. ஸோ எத பத்தியுமே கவலைப்பட வேணாம். சூப்பரா இருக்கு. கூல். வீட்ல மட்டும் கொஞ்சம் வெள்ள கர்ச்சீப் இல்ல, போர்வ தேவைப்படுது. ஆர்டர் குடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாரி 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில சொன்ன மாரி ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. தலைவலி, பிரஷரு, பிபி, சுகர்லாம் வராம பார்த்துக்கங்க. கொஞ்சம் பேச்சுல கவனமா இருக்கணும். ஆ அஷ்டார்த்தமா சனி இயங்கிட்டு இருந்தாலும் குருவோட பார்வையில இருக்கனால வீடு கட்டி முடிக்காதவங்க கட்டி முடிச்சுடுவீங்க. இல்ல வீடு கட்டணுன்ற எண்ணம் அதிகரிக்கும். இந்த தடவ ஆனி மாசம் நம்ம மனசு தான். போய் பார்த்துட்டு வருவீங்க. நெறைய பேருக்கு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். டாக்குமெண்ட் சைன் போடுவீங்க. மிக முக்கியமா எங்கேயாவது டாக்குமெண்ட்ட மிஸ் பண்ணுவீங்க. அதனால இந்த ஆதார் கார்டு, பான் கார்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 8ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு. ஸோ எல்லாமே டாக்குமெண்ட்ட பக்காவா போட்டு வச்சுக்கிறது கரெக்ட். அத மட்டும் ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. 60 தாண்டி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு நிவர்த்தியாகும். ஏன்னா, 3ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு சூரியன் உட்கார்ந்து டைரக்ட்டா அவ சமசப்தமா பார்வையா தனுசுவ பார்க்குறார். ஸோ அதனால இதுவரைக்கும் இருந்த அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியா போயிடும். மென்டலியா ஒரு மாரி இருந்தது. பிசிக்கலால முடியாம, மென்டலா முடியாம இருக்கும். அது எல்லாமே 60 வயது தாண்டியவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 55 வயசு தாண்டுனாலே தனுசுக்கு சரியா போயிடும். போற இடத்துல கால்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. சரி, அது மட்டும் பார்த்துக்கோங்க. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? அனுமன் வழிபாடு மிகச்சிறந்த ராஜயோகம் தரும். ஒரு வெத்தல எடுத்துக்கோங்க. ஒரு 21 வெத்தல எடுத்து, உங்களோட விஷஸ்லாம் அதில எழுதி, அத மாலையா கட்டி அனுமனுக்கு போட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 3 வாரங்கள் போட்டு வந்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்த வினை, வருகின்ற வினை எல்லாத்தையும் கந்தனும் பார்த்துப்பான், அனுமனும் பார்த்துப்பான். எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஓகே. தனுசு ராசிக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, பெருசா ட்ரெயின் பார்ப்பீங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ட்ரெயின் பார்க்கறது, ட்ரெயின்ல போறது இதெல்லாம் வந்து பயணங்களோடு கனெக்ட் ஆகுறனால நெறைய அந்த ஊர்திகள் பார்க்கறது, அதே மாரி விமானம் பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நெறைய இருக்கு. நீங்க தொடர் வண்டிய பார்க்குறீங்க, உங்க கண்ல படுது அப்டின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்டினியூவா இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் சரியா போது. நீ எத பத்தியும் கவலைப்படாதன்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச சமிக்கையா இருக்க போது. நீங்க விமானம்லாம் பார்க்க போறீங்கன்னா, ராகுடைய ஆளுமையால் மிக உயர பறக்க போறீங்க. வெற்றி மேல் வெற்றி சூட போறீங்க. கொஞ்சம்
கவனத்தோடும், நிதானத்தோடும் இருக்க வேண்டிய அமைப்பா இருக்குன்றத பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய சமிக்கைகளா எடுத்துக்கொள்ளுங்க. நெறைய தனுசு ராசிக்காரங்க 9 நம்பரோட இயங்குவீங்க. இந்த தடவ 9 நம்பர் உங்களை ஆளுமை செய்யும். நீங்க எங்கேயாவது போம்போதோ, வரும்போதோ 9ஆம் எண் உங்க கண்ணில் நெறைய பட்டுட்டே இருக்கும். செவ்வாய் உங்களோட இயங்கிக் கொண்டே இருப்பார். பெருசா கவலைப்பட வேணாம். தொடுறதெல்லாம் வெற்றியாக மலரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கப் போகிறது. மேக்ஸிமம் இந்த தடவ முடிஞ்சா கொஞ்சம் எல்லோவ அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பிங்க் கலர ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே தனுசுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வண்ணமாக மாற காத்திருக்கிறது இந்த ஆனி மாதம்.